இந்தியாவில் நாசரப்பூர் அப்படின்ற பகுதியில் 4 வயசு பெண் குழந்தைக்கு நடந்த கொடூர சம்பவத்தை தான் இன்றைய காணொலியில் முழுசாக பார்க்க போகிறாங்க. 2026 மே 1 மகாராஷ்டிரா நாஸ்ட்ரப்பூர் அப்படின்ற பகுதியில் 4 வயசு பெண் குழந்தை அவங்க வீட்டு பக்கத்தில் தனியாக விளையாண்டுட்டு இருந்திருக்குங்க பகல் நேரத்தில். அந்த ஒரு டைமில் கேம்பிள் அப்படின்ற 65 வயதான ஒரு நபர் அந்த பெண் குழந்தையை ஏமாற்றிட்டு, அதாவது கோயில் பக்கத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை ஏமாற்றிட்டு காலியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. ரொம்ப நேரமாக குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் உறவினர்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே தேடினாலும் அந்த பெண் குழந்தை கிடைக்கவே இல்லைங்க. உடனே காவல்துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காவல்துறையினரும் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் தேடி பார்க்குறாங்க. பெண் குழந்தையை காணவே இல்லைங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் சேகரிக்கிறாங்க. சேகரித்து போட்டு பார்க்கும்போது அங்கே 65 வயதான கேம்பிள் அப்படின்ற அந்த நபர் அந்த பெண் குழந்தையை கூட்டிகிட்டு போகிறது சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. காவல்துறையும் உடனே அந்த கேம்பிள் அப்படின்ற 65 வயதான அந்த நபர் காலியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார்ல, அந்த இடத்துல சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல மட்டும் அந்த பெண் குழந்தை மயக்கமான நிலையில் கடுமையான காயத்தோட சோர்ந்த நிலையில் கிடந்திருக்குங்க. உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற வழியிலேயே அந்த பெண் குழந்தை இறந்துருக்குங்க. மருத்துவமனையில் டாக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, கடுமையான பாலியல் துன்புறுத்தல் காரணமாக தான் இந்த பெண் குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. உடனே காவல்துறையினர் அந்த கேம்பிள் அப்படின்ற 65 வயதான அந்த நபரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அந்த நபரோட பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா 2015 இதே மாதிரி செக்ஸுவல் அஃபென்ஸில் போக்சோ கேஸில் உள்ளே போயிருந்திருக்காருங்க. 2019 இதே மாதிரி செக்ஸுவல் அஃபென்ஸ் கேஸில் உள்ளே போயிருந்திருக்காரு. எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால வெளியே வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 இப்போ இந்த ஒரு பெண் குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டிருந்திருக்காருங்க. பொதுமக்கள் எல்லோருமே அந்த நபருக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்துருக்காங்க. என்னதான் கடுமையான தண்டனைகள் கொடுத்தாலும் 4 வயசு பெண் குழந்தையோட உயிர் திரும்ப கிடைக்காதுங்க. எந்த தப்புமே பண்ணாத அந்த பெண் குழந்தை இறந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நபரை அடித்து கொண்டாலும் தப்பு கிடையாதுங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.